வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கோபி சுதாகரின் சொசைட்டி பாவங்கள் யூடியூப் வீடியோவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரளித்திருக்கிறார். சாதி ஆணவத்திற்கு எதிரான வீடியோவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொடுக்கப்பட்ட புகாரின் விவரம் என்ன? நீ யாரு தெரியுமா? நம்ம பரம்பரை என்ன தெரியுமா? உங்க ஐயா யாரு தெரியுமாடா? நம்ம பாட்டை எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? குடும்ப வம்ச வரலாறு தெரியுமா உனக்கு? என உசுப்பேத்தி கொலைவெறியை தூண்டி ஆனா ஊனான்னா ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவர்களை குறித்து கிளி என கிழித்தெடுத்து தோரணமாக தொங்கவிட்ட யூடியூப் வீடியோ தான் கோபி சுதாகரின் இந்த சொசைட்டி பாவங்கள். சாதி ஆணவத்திற்கு எதிரான இந்த கருத்துக்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவு பெருகி வரும் நிலையில் மறுபக்கம் புகார் கொடுத்து அச்சுறுத்தும் நடவடிக்கைகளும் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் கோபி சுதாகரின் சொசைட்டி பாவங்கள் வீடியோவுக்கு எதிராக தற்பொழுது கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகார் விவரம் என்ன? யூடியூப் சமூக ஊடக தளம் மூலம் பலரும் எதிர்க்க துணியாத போல்டான கருத்துக்களை நகைச்சுவையாக வெளியிட்டு சமூகத்தில் ஆரோக்கியமான விவாதங்களை ஏற்படுத்துவதில் கைதேர்ந்தவர்கள்தான் இந்த கோபி சுதாகர் ஜோடி. லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்களை வைத்திருக்கும் அவர்களுக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. எந்த விஷயமாக இருந்தாலும் யதார்த்தமாகவும் நகைச்சுவையாகவும் சொல்வது அவர்களது ஸ்டைல். சமீபத்தில் சொசைட்டி பாவங்கள் என்ற பெயரில் இவர்கள் வெளியிட்ட வீடியோதான் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லையில் கவின் என்ற இளைஞரை சுர்ஜித் என்பவர் ஆணவ படுகொலை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி எடுத்தது. தனது அக்காவும் கவின் செல்வ கணேசும் காதலித்து வந்ததால் ஆணவ படுகொலையை அரங்கேற்றியதாக கூறி பாளையங்கோட்டை காவல்துறையில் சரண்டரானார் கொலையாளி சுர்ஜித். இந்த சம்பவத்திற்கு பின் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதி ஆணவ கொலை நடந்து வருவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பலரும் கொந்தளித்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகர் தங்களது ஸ்டைலில் ஆணவ கொலைகளை ஆதரிப்பவர்களுக்கு பளார் என விடும் விதமாக வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த வீடியோவில் ஆதிக்க சாதியினர் ஒரு தரப்பினர் செய்யும் ஆணவ கொலைகள் உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களை நகைச்சுவையாக சுட்டி காட்டி கிளி என கிழித்து தொங்கவிட்டிருந்தார். ஆதிக்க வெறிக்கு எதிராக கோபி சுதாகரின் நகைச்சுவையான கருத்துக்களுக்கு இணையவாசிகள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் வெளியிட்ட சில பஞ்ச் டயலாக்குகள் சாதி ஆணவத்திற்கு எதிரான வெடிகுண்டு திரியை பற்ற வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். பல கண்ட்ரி கொடிகளை கம்யூனிட்டி கொடியாக கட்டிக்கிட்டு சுத்தி திரியறதை விட படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது உதவி செய்து வாழ்க்கையில முன்னேற வழி செய்யலாம் என பள்ளி மாணவர்களிடம் சாதி வெறியை தூண்டுபவர்களுக்கு எதிராக பலார் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். கத்தி அறிவாள தலைக்கு மேல சுழற்றியபடி காவல் நிலைய வாசலிலேயே ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டு ரவுடியாக பாமாக நினைப்பவர்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும்தான் தம்பி பார்த்துருக்க, செகண்ட் ஹாப்பை கொஞ்சம் யோசிச்சு பாரு தம்பி என இளம் ரவுடிகளாக வலம் வர துடிப்பவர்களுக்கு சுட்டி காட்டி புட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த ஜோடி. கட்சி என சுற்றி திரிந்து காலத்தை விரயம் செய்யும் இளைஞர்கள் அந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக போட்டு உடைத்திருக்கிறார்கள் இவர்கள். எங்க சாதி பெண்ண ஒருத்தன் திருமணம் செய்தா அவனை வெட்டுவதுதான் எங்க கட்சியின் கொள்கை என நடிகர் டிராவிட் சொல்வதில் நகைச்சுவையை தாண்டி அப்பட்டமான யதார்த்த உண்மை வெளிப்பட்டிருக்கு. சுர்ஜித் போன்ற இளைஞர்கள் சாதி ஆணவம் கொண்ட நபர்களால் எப்படி தூண்டிவிடப்பட்டிருப்பார்கள் என்ற இவர்களது கற்பனை சாதி ஆணவ கள நிலவரத்தை கண்கூடாக காட்டி கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. உலகம் ரொம்ப பெருசு, நல்லா சம்பாதிச்சு உலகத்தை சுத்தி பாருங்கடா. பஸ் ஸ்டாண்டு டாக்ஸி ஸ்டாண்டுன்னு சுத்தியே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கடா என யதார்த்தமான வார்த்தைகளை கூட அங்க நம்ம ஆளுங்க இருக்காங்களா என கேட்கும் போது சாதி வெறியர்களின் ஊறி போன ஆணவ வெறியை படம் பிடித்து காட்டி உள்ளது. ஏத்தி விட்டவெல்லாம் ஸ்கார்பியோல வீட்டுக்கு போவான், அதை நம்பி வெட்டினவன் பொலிரோல ஜெயிலுக்கு போவான் என்கின்ற யதார்த்த உண்மையையும் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல பட்டவர்த்தனமாக உடைத்து தெரிக்க விட்டிருக்கிறார்கள். இவர்களது இந்த வீடியோவை தற்போது வரை 44 லட்சம் பேர் பார்த்துள்ளனர்.
பொதுமக்கள் மத்தியில் இந்த வீடியோ பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சொசைட்டியில் நடைபெறும் இதுபோன்ற பரிதாபங்களை வெட்ட வெளிச்சமாக்கிய கோபி சுதாகருக்கு எதிராக தற்பொழுது கோவையில் இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்பியிருக்கிறது. கோயம்புத்தூரில் தனுஷ்கோடி என்கின்ற வழக்கறிஞர் கோபி சுதாகர் யூடியூப் சேனல் மீது புகார் அளித்துள்ளார். தனது புகாரில் திருநெல்வேலியில் நடந்த ஒரு தனிப்பட்ட குடும்ப மோதலை சாதி அடிப்படையிலான மோதலாக சித்தரித்து மக்களிடையே புரிதலை தவறாக வழிநடத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கியதாகவும் இது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் நடந்த அந்த கவின் கொலை வழக்கை ஒப்பிடுற மாதிரியும் நீ மிளகாப்பொடி போட்டு தானே வெட்டின, அருவாவை நேருக்கு நேரம் கொடுத்து நேருக்கு நேரம் 2 பேரும் வெட்டி பார்த்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி இது சொல்லுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு சமூகத்திற்கிடையே மிகப்பெரிய வன்முறையை தூண்டக்கூடிய செயலாக இருக்குது. புறநகர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்கள் ஒரு புரிதல் இருக்காது. இதை வச்சே ஒரு வன்முறை மூலக்கூடிய சூழல் உள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த புகாரை காவல்துறையினர் சைபர் கிரைம் பிரிவு விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த புகார் தொடர்பாக கோபி சுதாகரின் பரிதாபங்கள் சேனல் நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு பொது அறிக்கையும் வெளியிடவில்லை. அதே நேரம் இந்த வீடியோவை சாதி ஆதரவாளர்கள் கடுமையாக கண்டித்தும் வருகின்றனர். திரைப்பட தயாரிப்பாளர் AM சௌத்ரி கோபி சுதாகர் வீடியோவை கண்டித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். இருப்பினும் பொதுமக்கள் பலரும் சாதி ஆணவத்திற்கு எதிரான சரியான சாட்டையடி என்றே ஆதரவளித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர்.